சார். ஹலோ சார். சார் இப்போ நம்ம வெப்சைட்டில் ப்ராடக்ட் லைப்ரரி அண்ட் ரெடி ஸ்டாக்கில் ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சார். ஸோ உங்களுக்கு லாகின் லிங்க்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேங்க சார். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு இப்படி இருக்கும். அதில் போஸ்ட்டில் ஆல் போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். இப்போ கரண்ட்டாக 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு பிளாக் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸு பிளாக் எல்லாமே நம்ம போஸ்ட்டில் தான் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் லைப்ரரியில் இருக்கிறது 3 ப்ராடக்ட்டு. இது 1, இது 2 அண்ட் இது 3. அப்புறம் ரெடி டு ஸ்டாக்கில் 1 அண்ட் இங்கே ரெடி டு ஸ்டாக் கேட்டகரி. இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா போஸ்ட்டுமே, அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதோட கேட்டகரிஸு அண்டு டேக்ஸ் வைஸ் வச்சு தான் செப்பரேட் பண்ணுவோம் சார். இப்போ கரண்ட்டாக 3 ப்ராடக்ட் பப்ளிஷில் இருக்குது அண்ட் ஒரு பிளாக் இருக்குது. ரிமைனிங் ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் பப்ளிஷ் கொடுக்கல, பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ புதுசாக இப்போ இருக்கிற ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறது எப்படி பார்த்துடலாங்க சார். இந்த ப்ராடக்ட் ஓவர் பண்ணிங்கன்னா கீழே எடிட் ஆப்ஷன் வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணி டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் அண்ட் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிளில் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் லைப்ரரி. இதுக்கு முன்னாடி இங்கே வேர்ட்பிரஸ்லேயே மீடியாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா இமேஜஸையுமே இந்த மீடியாவில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் நியூ மீடியா ஃபைல் கொடுத்து ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஓப்பன் இன் லைப்ரரி கொடுத்து இங்கே டேரெக்டாக அப்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைன்னா மீடியா லைப்ரரியிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் போஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த பக்கம் இமேஜும் டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த போஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கேட்டகரிஸ் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு எந்த கேட்டகரியில் ஷோ ஆகணும், எந்த பேஜில் ஷோ ஆகணுங்கிறது டிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் லைப்ரரி டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் ரெடி டு ஸ்டாக்லேயே வரணும்னா இங்கே ரெடி டு ஸ்டாக்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே டேக்ஸு அண்ட் இது வந்து நம்ம ப்ராடக்டை இந்த மெனுவில் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக கொடுக்குறது. நம்ம ரெடி டு ஸ்டாக்கில் இங்கே மேலே மெனுவில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, கண்டென்ட்டு, ஜிஎஸ்எம் ரேஞ்சு கொடுத்துருக்கோம் அண்ட் என்ன டைப் வேவ் கொடுத்துருக்கோம், ஃபினிஷ் டைப் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இங்கே தான் ஆட் பண்ணுவோம் சார். இதுக்கு இந்த ப்ராடக்ட் 100% காட்டன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து 144 ஜிஎஸ்எம், 100 to 200 ரேஞ்சு. ஃபினிஷ் வந்து பிரிண்ட் ப்ளஸ் மில் ஃபினிஷ்.
ஸோ இங்கே வெறும் மில் ஃபினிஷிங் தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் இது 12 கிடையாது, அப்போ 12 ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பிரிண்ட் ப்ளஸ் மில் ஃபினிஷ் ஆட் பண்ணணும். பிரிண்ட் ப்ளஸ் மில் ஆட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துருங்க. இப்போ நாம் இங்கே ஆட் பண்ண டேக் வந்து புதுசாக ஆட் பண்ணோம். இது இங்கே வெப்சைட்டில் இங்கே ஷோ ஆகணும்னா இதை நம்ம மெனுவிலையும் ஒரு தடவை ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம டேஷ்போர்டில் அப்பியரன்ஸில் மெனூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் மெனு, ப்ராடக்ட் மெனுவை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்த வெப்சைட்டில் ஷோ ஆகிற இந்த மெனு ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும். இதை புதுசாக அந்த மெனு ஆட் பண்ணணும். அதாவது ப்ராடக்ட் பிரிண்ட் ப்ளஸ் மில்ல ஆட் பண்ணணும். ஓகே, கஸ்டம் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த பிரிண்ட் ப்ளஸ் மில்லோட டேகு லிங்க் கொடுக்கணும். அதுக்கு உங்கள் போஸ்ட்லேயே கேட்டகரி கீழே டேக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எவ்வளோ டேக்ஸ் க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அண்ட் அந்த டேகுக்குள்ளே எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிருக்குங்கிற கவுண்ட்டும் இங்கே ஷோ ஆகும். இப்போ நம்ம கரண்ட்டாக க்ரியேட் பண்ண பிரிண்ட் ப்ளஸ் மில் அதோட வியூ இங்கே இந்த வியூக்கு நேராக மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் மெனுவில் வந்துட்டு இந்த கஸ்டம் யூஆர்எல் லிங்க்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நேமு ஆட் டு மெனு. இது கீழே பாட்டமில் ஆட் ஆகும். நம்மளுக்கு வேவ்க்கு சப் மெனுவாக வேணும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ சேவ் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலாக ஃபினிஷ் டைப்பில் இருக்குது. அண்ட் ஃபினிஷ் டைப்பில் வேணும்னாலும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஃபினிஷ் டைப்புக்கு சப் மெனுவாக கீழே வச்சுருங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராடக்ட் 100% காட்டன் 145 GFM இங்கே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரெடி டு ஸ்டாக்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ரெடி டு ஸ்டாக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரெடி டு ஸ்டாக்கில் வந்துடும். அண்ட் ஃபினிஷ் டைப் ஆட் பண்ணோம். அது இங்கே கீழே ஃபினிஷ் டைப்பில் கிளிக் பண்ணாலும்
நம்ம ப்ராடக்ட் ஆட் ஆயிரும். இதே பிரிண்ட் ப்ளஸ் மில்லில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம அதே போஸ்ட்டில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்டை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் டைட்டில் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ப்ராடக்ட் கண்டென்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இமேஜ் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது மறக்காமல் இந்த போஸ்ட் செலக்ட் பண்ணி கேட்டகரி எதில் ஷோ ஆகணும், ப்ராடக்ட் லைப்ரரிலையும் ஷோ ஆகணும், ரெடி டு ஸ்டாக்லேயும் ஷோ ஆகணும்னா 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு டேக்ஸு இங்கே என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கே டேக்காக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டேக்கை இங்கே மெனுவில் போய் ஆட் பண்ணணும். கஸ்டம் லிங்க் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணணும். அந்த கஸ்டம் லிங்க்கை டேக்லேருந்து எடுத்துக்கணும். ஒன்ஸ் நாம் இங்கே எடிட் போஸ்ட்டில் டேகு க்ரியேட் பண்ணாலே இந்த டேக் பேஜில் அந்த டேக் ஆட் ஆகிரும். அதோட லிங்க்கை காப்பி பண்ணி மெனுவில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜில் ஷோ ஆகிடும். சேம் இதே மாதிரி தான் பிளாகுக்கும். நீங்கள் ஒரு போஸ்ட்டை காப்பி பண்ணி எடுத்து இந்த கேட்டகரியில் பிளாகை மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாகில் அந்த போஸ்ட்டு ஆட் ஆகிடும்.